என் அன்பான மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, இந்த சாய் டெக் இன்ஃபோ ஏஐ லேர்னிங் மேனிஃபெஸ்டோ என்பது மிக மிக முக்கியமானது ஒன்று. அதை பற்றிய ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸை இப்போ நம்ம பார்ப்போம். பிரேக்கிங் த டெக்ஸ்ட் ஓவர்லோட். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த லாங் பேராகிராஃப்ஸ் அப்படின்னாலே டயர்ட் ஆகிடுவாங்க. அதனால அவங்களுக்கு இந்த ஹைலைட்டிங் ஒன்லி கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவையா இருக்கு. அதோட இல்லாம அந்த கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ கீவேர்ட்ஸ், டேபிள்ஸ், ஃபிளாஷ் கார்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதை அவங்க கையால எழுத வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு இந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துட்ட இந்த காக்னிட்டிவ் லோடை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ப்ராக்டிக்கலா அவங்கள இன்டராக்டிவா திங்க் பண்ண வைக்கிறோம். அடுத்தது, இப்போ நான் பிரிண்டட் நோட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்றேன். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதுன்றதை விட அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி லென்த்தி பேராகிராஃப்லேருந்து படித்து எழுதணும் அப்படிங்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனை கொடுத்து அதுலேருந்து பில்டப் பண்ணி இன்னோவேட்டிவாக நீங்கள் க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ண முடியுமா? லைக் கீவேர்ட் போடு, டேபிள்ஸ் போடு, ஃப்ளாஷ் கார்ட் போடு, கான்செப்ட் மேப் போடு, ஸ்கெட்ச் நோட் போடு, இல்லாட்டினா ஒரு வேர்ட் சர்ச் இன்ஜின் மாதிரி ரெடி பண்ண, இல்லாட்டினா கேமிங் மாதிரி, இல்லாட்டினா கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி தயார் பண்ண, இல்லாட்டினா ஒரு ப்ரோட்டோடைப் மாடலிங், இல்லாட்டினா நீயே ஒரு டெமோ கொடு, இல்லாட்டினா ஒரு போர்ட் ப்ரெசன்டேஷன் கொடு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த லேர்னிங்கில் ஆர்வம் அதிகமாக வருகிறது. ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிரிண்டட் நோட்ஸை ஒரு ஸ்டடி ட்ரிகர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு ஹெவி ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறத விட டு த பாயிண்ட் அண்ட் பிளாங்கா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் டசன்ட் மீன் தட் அவங்க டெக்ஸ்ட் புக் எல்லாம் கோ த்ரூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. அந்த பேர்டனை கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அதையே அந்த டெக்ஸ்ட் புக்குக்கு ஈக்குவலாக இவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை இன்னோவேட்டிவாக எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்து அது மூலியமா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மூலியமா இந்த கான்செப்ட்ஸை ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இதை தான் பிரேக்கிங் த டெக்ஸ்ட் ஓவர்லோட் அப்படின்ற ஒரு முக்கியமான பகுதியை நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இன்டராக்டிவ் கிளாஸ் டிஸ்கஷன். இந்த கிளாஸ்ல நம்ம என்னதான் போர்டில் திரும்பி நின்று எடுத்துட்டு இருந்தோம்னா பின்னாடி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், நெய்பர்ஸோட பேசுறது, இதுதான் ஒரு கொள்கையாவே சில ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அது மூலியமா என்டையர் கிளாஸே ஸ்பாயில் ஆகுது. இதுதான் ஸ்கூல்ல நடக்குது. ஆனா ஒரு சீரியஸான லேர்னிங் அட்மாஸ்பியர்ல, அதாவது ஒரு யாகம் வளர்க்குற மாதிரி தான் இதை கொண்டு போக வேண்டியதா இருக்கு. அப்போ டீச்சர் அண்ட் டாட், இப்போ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏஐயும் கூட சேர்த்துக்கிறேன். அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டையும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டா நான் அதை மதிச்சு அவன் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றதை இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு காமிச்சு அவன் மூலியமா சில இன்புட் எல்லாம் வரவழைச்சு, அதாவது முந்தி இந்த மெட்ராஸ் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் வந்து மெட்ராஸ் ஸ்கூலிங் சிஸ்டம்னே ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பிரகடனப்படுத்துனாங்க யூரோப்ல. அந்த காலத்துல யூரோப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் இல்லாம இருந்தது. அப்ப இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரிட்டிஷர்ஸுக்கு இங்க உள்ள இந்தியன் கல்ச்சர்ல, அங்க எஜுகேஷன் சிஸ்டத்துல இந்த மாதிரி இந்த மானிட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி டீச்சர்ஸுக்கு கீழே நிறைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா, பியர் தட் இஸ் கன்சல்டிங் அண்ட் கைடன்ஸ் அது மாதிரி பண்ணுவாங்க. அப்போ இது வந்து ஒரு ஸ்டாஃப் பற்றாக்குறைய தடுக்குதுங்கிற மாதிரி ஒரு வெஸ்டர்னர் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ அப்போ அது ரொம்ப சிறப்பாகவே செயல்படும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சிறப்பான மாணவர்கள் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதுக்காகவும் இல்லை அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஐ ஹவ் செலக்டட் திஸ் ஏஐ ஆஸ் மை ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல சாட் ஜிபிடி என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக மாறிடுது. அதாவது எதுக்கு எடுத்தாலும் சாட் ஜிபிடி கேட்கறதுன்றது ஸ்டூடெண்ட்ஸோட இயல்பு. ஆனால் ஒரு நல்ல டீச்சர் என்ன பண்ணுவார்னா அவரு தன்னுடைய சிஷ்யனா மாத்திடுவார். அந்த வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ
இந்த இன்டராக்டிவ் கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ல என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்டான ஏஐ ஸ்டூடெண்ட்டும் உட்காந்துருக்கும். அது என்னுடைய ப்ராம்ப்டிங், என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐயை ப்ரொடியூஸ் பண்ணி என்னுடைய கையெழுத்து ப்ராபப்ளி நல்லா இல்லை அப்படின்னாலும் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ற விதத்துல பிரமாதமா பண்ணி எல்லாருக்கும் புரியுற மாதிரி பண்ணி அதையே எடுத்துட்டு வந்து இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படின்றத நான் தீவிரமா நம்புறேன். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் பாசிவ்லி ஸ்டூடெண்ட்ஸ் வில் லிசன் டு அவர் லைவ் இன்டர்பிரிட்டேஷன். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனையும் நான் லைன் பண்ணி காமிக்கிறப்போ அது அவனுக்கு புரியும். அதாவது அவனோடயே சேர்ந்து நானும் படிக்கிறேன்ற மாதிரி தான் நான் கொண்டு வரேன் இங்க. அப்போ இது வந்து ஒரு ஜுவல் சேனல் ஆஃப் லேர்னிங்க்கு வழிவகுக்கும். என்ன அப்படின்னா விசுவலா ஹைலைட்டட் நோட்ஸ் அப்பப்போ பண்றதுனால அவனும் அந்த பாயிண்ட்டுக்கு அட்ராக்ட் ஆகிடும். அடுத்தது ஆடிட்டரி, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், சில சைட்டேஷன்ஸ், சில ஸ்டோரிஸ், சில நரேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ ஈவன் ஜோவியலா இருக்கும் சம்டைம்ஸ். அண்ட் ஒரு ஸ்கெமேட்டிக் ரெப்ரசன்டேஷனோ கான்செப்ட் மேப்பிங்கோ இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ அவங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். இன்டராக்ஷன் கீப்ஸ் அட்டென்ஷன் ஹை அண்ட் கிளாரிஃபைஸ் மிஸ்கான்செப்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கான்செப்டை தவறுதலா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் மிஸ்கான்செப்ட்ன்றோம். ஸோ அந்த மிஸ்கான்செப்ட் வராத அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 2, அதாவது இன்டராக்டிவ் கிளாஸ் டிஸ்கஷன். இதுல ஸ்டூடெண்ட்ஸையும் நான் இன்வால்வ் பண்றேன், போர்டில் ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறேன் என்னுடைய லெக்சர்ஸ்ல. அப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னாக்கா நல்லா சொல்லுவாங்க, தெரியலனாக்கா நான் இன்டர்பிரட் பண்ணிப்பேன். என்னுடைய இன்டென்ஷன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவமானப்படுத்துறதோ இல்லாட்டினா அசிங்கப்படுத்துறதோ கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், ஒரு டிராவல் பண்ற மாதிரி. அப்போ யாராவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்கன்னா 4 பேர் உடனே டக்குன்னு ஏஞ்சி கை கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஆட்டிடியூட் தான் நம்ம வளர்த்துக்கணும். மூணாவதா ரெக்கார்டட் செஷன் ஆஃப் சோசியல் மீடியா ஃபார் சோசியல் மீடியா. இது லைவ் ரெக்கார்டட் செஷனா நம்ம பண்றோம் இந்த டிஸ்கஷன். அப்போ அதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கு இல்லையா? அதோட இல்லாம என்னுடைய கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்ட் அடிச்சிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஃபியூச்சர்ல அவங்க பார்த்துக்கிறதுக்கு தான் சௌகரியமா இருக்கு. எங்க சார் எடுத்தது அப்படின்ற ஒரு ஓனர்ஷிப் இருக்கிறதுனால, ஒரு பொசசிவ்னஸ் இருக்கிறதுனால அந்த கவனிக்கக்கூடிய தன்மையும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இதை தாய்மொழியிலேயே நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது லேர்னர்ஸ் ஆன்லைன் ஆஃபன் கிரேவ் டீச்சர் கைடட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். சும்மா வெறும் ரா நோட்ஸ் பிடிஎஃப் நோட்ஸை கொடுத்துருக்கப்பா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்றதை விட பாயிண்ட் பை பாயிண்ட் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்போ அவங்களுக்கு ரீச் இருக்கு. ஆக்சுவலா நிறைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது கிடைப்பாங்களான்னு காத்திருக்கு. யுவர் ஸ்டைல், அதாவது என்னுடைய ஸ்டைல். ஏன்னா இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராம்ப்ட் பண்ணி அதை பற்றிய ஒரு அவுட்புட்டை தான் இங்க ஒரு சாட் ஜிபிடி மூலியமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ குரு சிஷ்யா டயலாக் வித் ஏஐ சப்போர்ட் பிளஸ் யுவர் எக்ஸ்பர்டைஸ், இட் மீன்ஸ் மை எக்ஸ்பர்டைஸ். அப்போ இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கணும் என்னன்னா, இந்த இடத்துல நானும் என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்டான இந்த ஏஐ மாடலும் ஏஐ ஏஜென்ட்டும் எப்படி இன்ட்ராக்ட் பண்றோம். ரெண்டாவது, அதுல ஏஐ சப்போர்ட்டும் கொடுத்துட்டோம். ஸ்டூடெண்ட்ஸா சர்ச் பண்ணி ராங் ப்ராம்ப்ட் பண்ணி மிஸ்லீடிங் கைடன்ஸ் வாங்கிக்கிறத விட நானே இதுல களத்தில் இறங்கி பர்ஃபெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ரீச் ஆகும். அதோட இல்லாம வித் ஆல் தட் என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் அதுல அவங்களுக்கு கலந்தே இருக்கு. அனுபவங்கிறது என்னைக்குமே ஒரு அற்புதமான ஒரு மருந்து, ஒரு சொத்து. ஸோ அது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பங்களிக்கிறதுல மிக பெருமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பண்றது நம்மளுடைய சாய் டெக்கோட பிராண்ட் ஐடென்டிட்டியே யூனிக்கா இருக்கும். அதனால தான் நான் சொன்னது என்னது, சாய் டெக் அப்படின்னாலே ஸ்டிமுலேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்கீஸ் அப்படின்னு பேரு. இப்போ பில்டிங் எ நாலேஜ் எக்கோசிஸ்டம். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் பெனிஃபிட் ஃப்ரம் தேர் ஹேண்ட்அவுட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் இல்லையா? கண்டிப்பா அது அடைய முடியும். அதோட இல்லாம outside the class they can benefit from the recordings also. இப்போ ஆன்லைன் குரூப் டைரக்ட் குரூப் ரெண்டுமே they are tied together
by our SciTech digital presence. இப்போ ஒரு பக்கம் டைரக்ட் தட் இஸ் ஆஃப்லைன், இன்னொன்று ஆன்லைன். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஹைபிரிட் லேர்னிங் மாடல். இதை என்னைக்குமே நம்ம ஒரு, அதாவது இதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காகவும் இருக்கும், அதே டயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூலாக அமையக்கூடியது தான் இந்த ஹைபிரிட் லேர்னிங் மாடல் அப்படிங்கிறது. ஸோ இங்கே இந்த என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பிராண்டிங்கும் SciTech ஒரு பிராண்டிங்கும் இங்கே இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தே வில் ரெஸ்பெக்ட் த பிரிண்டட் நோட்ஸ் மோர். ஏன்? பிகாஸ் தே கம் அலைவ் இன் மை ஓன் வாய்ஸ். அதோட இல்லாமல் சோசியல் மீடியா வியூவர்ஸ் இதை பார்க்குறப்போ நம்மளுடைய ஸ்டைலை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, நம்மளுடைய சிக்னேச்சர் ஸ்டைல்ன்றது தனி. ஸோ அப்போ அந்த கன்சைஸ் நோட்ஸாக இருக்குது, லைவ் இன்டர்பிரிட்டேஷனும் க்ளீனாக அவர் பண்ணுறாரு. அதோட இல்லாமல் அப்ளிகேஷன் இன்சைட்ஸும் ஒர்க்கிங் மாடல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ இது நம்மளுடைய SciTech குருகுலம் மாடலோட ஒரு credibility-யை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் கம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ கிறிஸ்பாக சொல்லணும்னா SciTech இன்ஃபோ இந்த ஏஐ சப்போர்ட்டிவ் லேர்னிங் மாடல் அப்படிங்கிறது curated triggers, லைவ் மென்டாரிங், டிஜிட்டல் ரீச், இதுதான் இந்த 3 ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் SciTech இன்ஃபோ ஏஐ. தேங்க்யூ வெரி மச்.